குதிச்ச மாதிரி இருடா. ஜப்பான் எப்படி ஜமுனா, நீ எங்க வந்த? உங்க வீட்டை எப்படி கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? எப்படி? உங்க கார் நம்பர் வச்சு விலாசத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? எங்க அப்பா தான் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. எப்படி? இதுக்கு நீங்க கை தட்ட வேண்டாமா? ப்ளீஸ் கிளாப், ப்ளீஸ் கிளாப், 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 கிளாப். யார் அது மாடியில உங்களை அப்படி முறைக்கிற? ஐயோ, அது என் சிஸ்டர், பேரு சகோதரி. சகோதரியா? கத்தாதே, கசின் சிஸ்டர். இளையவளா மூத்தவளா? இளையவ. தங்கச்சி! இரு, தங்கச்சி கூப்பிடுறா, இங்கே வந்துடுறேன். தங்கச்சி, அது ஒரு கீரல் கேஸ். அவ எதுக்கா இங்க வந்தா? அது அவ அவளுக்கே முத்து கொடுத்தீங்க? காதலிக்கும் தங்கச்சிக்கும் கொடுக்கிற முத்தத்துல வித்தியாசம் இல்லையா? என்ன வித்தியாசம்? 5 செகண்டுக்கும் 50 செகண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதான். மது கண்ணா! ஐயோ, ஐயோ. யாரவ? அது தெரிஞ்சவ. எப்படி தெரிஞ்சவ? அது தொழில் முறையில. உங்க தொழில் அவ தொழிலா? நீ அப்படி பாரியா? விஷமா. பாவம், அவ ஒரு மாதிரி பாட்டு பைத்தியம். பாடிக்கிட்டே இருப்பா, அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்ப தட்டணும் கைய, அவ்வளவுதான். இட்ஸ் an obligation. ஒருத்திக்கிட்ட பாட்டு பாடணும், இன்னொருத்திக்கிட்ட பாட்டை கேட்கணும். ஆப்ளிகேஷன்ல பல டைப். உங்க ஆப்ளிகேஷன் எது வரைக்கும் போயிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தண்ணி நின்னு கை தட்டுறதோடு சரி. பொச்சு பொச்சுன்னு முத்தம் கொடுத்தாளே கழுத. குழந்தைக்கு கொடுக்கிற மாதிரி. நீங்க குழந்தையா? அவ குழந்தை. அந்த குண்டா? சரி, குண்டு குழந்தை. பைத்தியக்காரிக்கும் குழந்தைக்கும் என்ன வித்தியாசம்? அடிக்கடி சந்திச்சு பேசுறது உண்டா அந்த குழந்தையோட? ஜஸ்ட் எப்பாவது கொஞ்ச நேரம். 8:30ல இருந்து 8 மணி வரைக்கும். 8ல இருந்து 8:30 மணி வரைக்கும் சரியா சொல்லுங்க. இது ராத்திரி 8:30ல இருந்து காலையில 8 மணி வரைக்கும். நீ இப்படி முழிக்கிறத பார்த்தா விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி தெரியுது. நம்ம மாப்பிள்ள இருக்கானே ஒரு ரொமான்டிக் டைப். இந்திரன் கெட்டாம் போ. உங்களுக்கு எதை ரசிக்கிறதுன்னு ஒரு விவசாயே கிடையாதா? உங்க பொண்ணுக்கே துரோகம் பண்ற மாப்பிளைய ரசிக்கிறீங்களா? கண்டிக்கப்பட வேண்டிய குணமா இருந்தாலும் அவனும் ஒரு கேரக்டர் இல்லையா? அவரை வச்சு படம் எடுப்போமே. பாத்தியாடி, உங்க கேரக்டர் தான் நம்ம குடும்பத்துக்கே வில்லன். அரண்மனை மாதிரி வீடு இருக்குன்னு அழகான பொண்ணை கொடுத்தீங்க. குரங்கு கையில பூமாலையை கொடுத்த மாதிரி. கோதண்டம் தெரியும், குரங்கும் ஒரு கேரக்டர் போதும். எத்தனை புருஷன் முன்னாடிங்கள ராசி பண்ணி வைக்கிறீங்க? சொந்த பொண்ணு மாப்பிள்ள, இதை கண்டிச்சு கேட்க வேணாமா? போங்க, போய் மாப்பிள்ளை கிட்ட பேசி பாருங்க. போனுங்கிறியா? ஆமா, இப்பவே போனுங்கிறியா? என்ன உக்காண்டீங்க? சகுனம் சரியில்லப்பா. கணக்கம் தும்பிட்டாளேன்ட்ட அவதான் வருஷம் பூரா தும்புறாளே. அது இல்லப்பா, நாமே போய் விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டு பிடிப்போமே. என்ன சரிதானே? விட்டுத்தான் பிடிக்கணும். ரேகா, உனக்கு புருஷனும் சரியில்லை, அப்பனும் சரியில்லை. ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாத. இவங்களால ஒண்ணும் முடியாதுன்னு தெரிஞ்சுதானே நான் தயாரா வந்திருக்கேன். இத பத்திய ஒரு கையெழுத்து போட்டுரும்.
விவாகரத்து பேப்பர்ஸ். இந்தாங்க என்னது? தாலி. ஐயோ, யாருக்கு? உங்களுக்கு தான். வெளியே எங்க போனாலும் இதை கட்டிட்டு போங்க. என்ன விளையாடுறியா? தாய் மகளுக்கு கட்டின தாலி மாதிரி கண்ட கண்ட பெண்களை கட்டி தழுவும் போது இது நடுவுல உறுத்தும். பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றமே நினைப்பு வரும். அதுக்காகத்தான். ஐயோ, ஆம்பளை கழுத்துல தாலியா? கருமம். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கண்ணா, இது உனக்கு உறுத்தணும், அவ்வளவுதான். நான் இடுப்புல கட்டிக்கிறேனே. தாலி சத்தியமா சொல்றேன், இதை நீங்க கட்டவே கூடாது. சரி. You silly girl. கட்டுன பொண்டாட்டியை கட்டி தழுவும் போதும் உறுத்துதே, என்ன பண்றது? நாதமென்னும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன். ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்தாய். நாதமென்னும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன். ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்தாய். நாதம் என்னும் கோவிலிலே. மதனிதசா சனித மத மகரி மகரிசா மகரிசா தமகரி நிதமக மதானிசா. இசையும் எனக்கு இசையும் தினம் என் மனம் தானதில் அசையும். இசையும் எனக்கு இசையும் தினம் என் மனம் தானதில் அசையும். கரமுந்தன் சிரமும் நீ அசைத்தாய், நான் இசைத்தேன். நாதமென்னும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன். ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்தாய். நாதம் என்னும் கோவிலிலே. இலையே எனக்கு இலையே இருவரும் கதையானது கலையே. இலையே எனக்கு இலையே இருவரும் கதையானது கலையே. நிலையே சொல்லி உனையே நான் அழைத்தேன், உயிர் பிழைத்தேன். நாதம் என்னும் கோவிலிலே. மதனிதசா சனித மத மகரி மகரிசா மகரிசா தமகரி நிதமக மதானிசா. இறைவன் என ஒருவன் எனதிசையில் மயங்கிட வருவான். இறைவன் என ஒருவன் எனதிசையில் மயங்கிட வருவான். ரசிகன் என்ற பெயரில் இன்று அவன்தான் உன்னை கொடுத்தான். நாதம் என்னும் கோவிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தேன். ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னிட நீ கிடைத்தாய்.
பாக்குறேன். மது, நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு என்னையே பல நாள் கேட்டிருக்கேன். உங்களை சந்திக்கத்தான் உயிரோடு இருந்திருக்கேன்னு இப்பதான் புரியுது. என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? ஓ எஸ். கடவுள் சாட்சியா? அக்னி சாட்சியா, அம்மி சாட்சியா, ஐயர் சாட்சியா? எஸ். மதுக்கண்ணா! என்ன? ஒண்ணுமில்ல, தாங்க முடியாத சந்தோஷம். இங்க வா. பக்கத்து வீட்டு மாடியில கவனிச்சியா? புதுசா ஒரு அம்மா குடியிருந்திருக்காங்க. அவங்க யாரு உனக்கு தெரியுமா? பெரிய பெரிய காரெல்லாம் வந்து நிக்கிட்டா இருக்கும். பணக்காரங்களா இருக்காது. அப்ப யாருங்கிறீங்க? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுடா. திருபுரா கசமுசான்னு இப்படியே பேசிக்கிறாங்க. பேசிக்கிறாங்களா? ஆமாங்க. அரசியல விட்டா அடுத்த வீட்டு அம்மாவை பத்தி தாங்க பேச்சு. அப்பா அதுதான். அதுதானா? யாருங்கிறீங்க? உனக்கு புரியாது, பேசாம இரு. விலை மாதிரினா எனக்கு புரியாதுங்கிறீங்களா? அடப்பாவி, உனக்கு தெரியுமா? அங்க யாராவது வேலைக்காரங்க இருப்பாங்க, மெதுவா விசாரி. என்னம்மா விசாரிக்கிறது? அதானா விசாரியேன். எதுதானா விசாரிக்கிறது? ஐயோ, நான் சொல்றத கேளு. இந்த பந்த தூக்கி பக்கத்து காம்பவுண்ட்ல ஏறி அதை எடுக்கிற மாதிரி போ. நைசா விசாரி. சரிங்க. ஆமா, விலை மாதிரினா என்னங்க? உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி சரி, தெரியாம இருக்கட்டும். முதல்ல பந்து ஏறி. நம்பர் ரூம்ல இருந்து பேசுறேன். ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்டா? ஒண்ணு இல்ல. மதுரைக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. தூங்கறதுக்கு முன்னால ஒரு பெண் குரலை கேட்டுட்டு தூங்கணும் போல தோணுச்சு. அதுக்காக கூப்பிட்டு. யாருங்க நீ? என்ன காப்பாத்துங்க. யார் நீ? இது என்னன்னு சொல்லுங்க. ஹோட்டல் சாப்பாட்டு டவல். நான் அந்த டவல் மாதிரி. அப்படின்னா? இந்த டவல் எத்தனை பேர் மடியில கிடந்திருக்கும்? You mean கால்கள்? அனுதாபம் இருக்கட்டும். உங்க வெளியில ரவுடி பசங்க இருக்காங்க. நான் தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். ஒளிஞ்சுக்க இடம் கொடுங்க. என்ன காப்பாத்துங்க. வந்தாச்சு. நீ அழகா இருக்கியோ இல்லையோ, ரொம்ப புத்திசாலி. பின்ன நான் எத்தனை பேரை லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன். லட்சாதிபதி ஆக்கியிருக்கியா? யார? பல கோட்டீஸ்வரங்களை. பேர் என்ன? அருந்ததி. முருகா முருகா. வணக்கம். கோலு ரொம்ப நல்லா இருக்கு. நேத்தே வரலாம் நினைச்சேன், முடியல. உட்காந்துக்கிறேன். எல்லாரும் சும்மா இருந்தா எப்படி? யாராவது பாடுங்களேன்.
புன்னகை மன்னன் புழி கண்ணன் ருக்மணிக்காக அந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அந்த பாமா ருக்மணி அத்தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி ஏன் ஏன் சிரிக்கிறீங்க என் பாட்டுக்காகவா ஓஹோ நீங்கெல்லாம் இந்த தெரு தானே ஆமா இந்த தெருவில் இருக்கிற ஆம்பளைங்க அத்தனை பேரும் எனக்கு பழக்கம் உண்டு ஒருத்தரை தவிர இந்த கிண்டல் எங்கிட்ட வெத்தலை பாக்குடுமா சரி நானே எடுத்துக்கிறேன் ஒருத்தர் தவறன்னு சொன்னியே அந்த ஆம்பளை யாரு? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். நாளைக்கும் கொலுவுக்கு வரேன். இந்த பக்கத்து வீட்டுக்காரி திடுதிப்புன்னு கொலுவுக்கு வந்துட்டா. ரொம்ப அசிங்கமா போச்சு. சனிய அவன் ஏன் வந்தா? எனக்கே ரொம்ப அசிங்கமா போச்சு. அதான் நான் மாடிக்கு ஓடி வந்துட்டேன். அவ சொல்றா என்ன சொல்ற? இந்த தெருவில் இருக்கிற அத்தனை ஆம்பளைகளும் சிவசிவா அவளுக்கு பழக்கமா. சிவசிவா ஒருத்தரை தவறவா. அந்த ஒருத்தர் யாரா இருக்கும்? சிவசிவா அதை மட்டும் சொல்ல மாட்டேன்னு போயிட்டா. யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னா என் தலையை பிடிச்சிடும் போல இருக்குங்க. எனக்கே பிடிச்சிடும் போல இருக்கே. உனக்கு இருக்காதா? அது யாரா இருக்கும்? கருமி கருமி சுத்த கருமி பைய. அந்த பக்கத்து விட்டு பத்மநாபனா தான் இருக்கும். அப்ப நீங்க? ரேகா நான் என்னமோ வளர்றேன். வந்து நான் தான் அந்த ஒருத்தன். நான் தான் அந்த கருமி. சிவா ரேகா சிவ சிவா ரேகா ரேகா. உனக்கு ஞாபகம் இருக்கா ரேகா? நம்மளை சேர்த்து வச்சதே இந்த பட்டன் தான். நான் 12ஆம் நம்பர் பஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்ப என்ன பார்த்து பார்த்து சிரிச்சேன். பரியாசம் பண்றியாக்குன்னு எனக்கு ஒரே கோவம். அப்புறம் பார்த்தா நான் பட்டனே போடல. ஒரே வெக்கமா போச்சு எனக்கு. இது பொத்தான் தச்சு கொடுக்கற அளவுக்கு வந்திருக்கேன். பொத்தான் தச்சு கொடுக்கத்தான் பொண்டாட்டின்னு சில பேருக்கு நினைப்பு. பொத்தான் தைக்கிறவ எல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியுமா? மறுபடியும் நீ எதுக்கா இங்க வந்த? தாலி கட்டின பொண்டாட்டி புருஷனை தேடிக்கிட்டு வந்தேன். என்னடி சொன்ன? இவர் ஊன் புருஷனா? இதோ அவர் கட்டின தாலி. பல்ல உடைப்பேன். ஏன் பல்ல உடைப்ப? உன்ன மாதிரி கசன் சிஸ்டர் சொல்லிட்டு கள்ள தொடர்பு வச்சிருக்கனா? பாத்தீங்களா பரஸ்திரி ஸ்நேகம். பத்தினி அடி வாங்குற. அம்மா தாய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தெரிஞ்சும் தெரியாமல நீ எப்படியாவது இருந்துட்டு போ. அதை பத்தி நான் பெருசா கண்டுக்கல. ஆனா என் புருஷனை ஒரே அடியா என் கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா. இந்த தாலி மேலான வாங்க போலாம். பத்தினி சாபம் அப்புறம் பிட்டு பிடிச்ச அலைவே. கொஞ்ச நேரம் இருந்துட்டே வாங்க. பரவாயில்ல. அது எப்படி நடந்து நான் என்ன சபிச்சிடாதே. நீ என் கழுத்துல கட்டின தாலிய அவ எடுத்து தங்க கழுத்துல கட்டிக்கிட்டு இப்ப என் கழுத்து இருக்கிறா ரேகா. ஆகவே மற்ற பெண்களுடன் தகாத உறவு கொண்டிருக்கும் உண்மை ஊர்ஜிதமாகிவிட்டபடியாலும் தாலி கட்டிய மனைவியான எனக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக நான் கருதுவதாலும் என் கணவரிடமிருந்து சட்டப்பூர்வமான விவாகரத்தை கோருகிறேன். ரேகா ரேகா ஜஸ்ட் இதுல ஒரு கையெழுத்து. அப்புறம் பாரு இந்த ஆளோட தள்ளெழுத்த. நான் வாங்கி தரமா விவாகரத்து. ஜஸ்ட் இதுல ஒரு கையெழுத்து. தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒண்ணு இல்லப்பா ஒரிஜினல் தெய்வம் கையெழுத்து போடுமா? இதெல்லாம் நம்பாதே.
அத்தனை வேஷம். இவன் ஜெகதவ பிரதாபன். நீ கையெழுத்து போடுமா? ஸ்பெல்லிங் ஞாபகம் இருக்குல்ல? REKHA. பாத்தியாடி பாத்தியா, என் பொண்ணு இவ கேரக்டர்.